friends, welcome to Imperfect Cooking Show. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நல்ல மழை வந்துட்டு இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு நம்ம ஊர் மாதிரி சூடா டீ வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. வாங்க வடை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரெசிபி கிழங்கு வடை. இந்த சூடான கிழங்கு வடை டீ டைம் ஸ்நாக் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இங்கே 2 மரவள்ளி கிழங்கு ரூட் எடுத்திருக்கேன். இதை டாப்பியோக்கான்னு சொல்லுவாங்க. இந்த எண்ட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது இதை மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த ஸ்கின் நல்லா திக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு ரொம்ப ஷார்ப் இல்லாத நைஃபை வச்சு இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக நம்ம செய்கிற பருப்பு வடை விட இந்த கிழங்கு வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போது எல்லா பீசஸோட ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நான் அந்த ரூட்ஸ் எல்லாம் கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா துருவிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் இதுதான். 1/2 கப் கடலைப்பருப்பை 2 hours ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்த தேவையில்லை, இந்த கடலைப்பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். அதோட பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகா, சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லை. இதோட இப்போ நான் துருவி வச்சுருக்க கிழங்கையும் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதோட நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா இப்போவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஈவனாக. இந்த மாதிரி எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் இப்போ ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஹீட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் செஞ்சு வச்சுருந்த ரவுண்ட்ஸை என்னோட கையில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். நம்ம யூஸ்வலாக பருப்பு வடை தான் செய்வோம். இந்த கிழங்கு வடை நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேரோட ஃபேவரட் கூட. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. உள்ளே நல்லா வெந்திருந்தால் தான் கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. அதனால் பொறுமையாக வேக வைங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே சீக்கிரம் கலர் ஆகிடும், அப்புறம் உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் செகண்ட் டைம் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை எடுத்துட்டு திரும்ப ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக வரும். நான் சைமல்டேனியஸாக டீயும் வச்சுட்டேன். நல்லா சுட சுட மசாலா டீ ரெடி. வடையும் ரெடி ஆயிடுச்சு. கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. சுட சுட டீயோட சர்வ் பண்ணுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.